ஓம் சாந்தி 29/3/2026 அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி திருப்புதல் தேதி 25/10/2009. அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்து தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையினால் அலௌகீக தன்மையின் காட்சியை காண்பித்திடுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் வள்ளல் தனது பொக்கிஷங்களுக்கு அதிகாரியான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே போல ஒரே சமயத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்து இருக்கிறார். பாப்தாதா தங்களுடைய பாலகனாகவும் அதிகாரியாகவும் இருக்கும் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார்கள். குழந்தைகள் அழைத்தார்கள். குழந்தைகளின் அன்பிற்காக தந்தை வந்திருக்கிறார். அநேக பொக்கிஷங்கள் உள்ளன. ஞான செல்வம் அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஆகும். இந்த ஞான செல்வத்தினால் செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள். மகாதானியாகி பிறருக்கும் கூட பகிர்ந்தளித்து கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் வெவ்வேறு பந்தனங்களில் மாட்டியிருக்கின்ற ஆத்மா அந்த அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டது. பந்தனத்தில் மாட்டியிருக்கும் நிலையிலிருந்து பந்தனத்திலிருந்து விடுபட்டதாக ஆகிவிட்டது. கூடவே நினைவு என்ற பொக்கிஷம். இதன் மூலம் அநேக சக்திகளை அடைந்துள்ளீர்கள். அதுபோல தாரணை மூலம் அனைத்து குணங்களின் அனுபவம், அதாவது பொக்கிஷம் கிடைத்துள்ளது. தாரணையின் சக்தியினால் அனைவருடைய அன்பின் சக்தி, அனைவருடைய அன்பு மற்றும் விடுபட்ட தன்மையின் சக்தி என்ற களஞ்சியம் கிடைத்துள்ளது. அனைவருடைய அன்பின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்துள்ளீர்கள். கூடவே அனைத்து பிராமண சம்பந்தத்தினால் அளவற்ற மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தின் அனுபவம் பெற்றுள்ளீர்கள். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களின் கூடவே விசேஷமான பொக்கிஷமாக இருப்பது சங்கம யுகம், சமயம் என்ற பொக்கிஷம். எந்த ஆத்மாவிற்கு சமயம் என்ற பொக்கிஷத்தினுடைய மகத்துவம் உள்ளதோ அவர்கள் எப்பொழுதும் அநேக பிராப்திகளின் எஜமானர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் சங்கம யுகத்தின் சமயம் மிகவும் சிறியது. ஆனால் சமயத்திடமிருந்த பிராப்திகள் அதிகமாக கிடைக்கின்றன. இறைவன் அவரே தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக கிடைத்திருப்பதே சங்கம யுகத்தின் அனைத்தையும் விட அதிகமான சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பிராப்தியாகும். சங்கம யுகத்தின் சிறிய பிறவியில் 21 பிறவிகளுக்கான பிராப்தி. இதில் உடல், மனம், பொருள், மக்கள் என அனைத்து விதமான பிராப்திகளும் உள்ளன. மற்றும் முழுமையான 21 பிறவிகளுக்கும் உத்திரவாதம் உள்ளது. பாதி அல்ல, 3/4 பங்கு அல்ல, ஆனால் முழுமையாக 21 பிறவிகளுக்கான உத்தரவாதம் உள்ளது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் அநேக வருடங்களுக்கு சமமானது என்பதே அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் வாய்ந்ததாகும். கூறுங்கள், அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து இருக்கின்றீர்களா? நிறைந்து இருக்கின்றீர்கள் தானே? ஆகையால் பாப்தாதா எப்பொழுதும் சமயத்தின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சில குழந்தைகள் ஒருவேளை 1-2 நிமிடங்கள் வேறு ஏதாவது சிந்தித்தார்கள் என்றால் 2 நிமிடங்கள் தானே ஆனது என்று நினைக்கிறார்கள். ஆனால் எந்த அளவு சமயத்திற்கு மகத்துவம் இருக்கிறதோ அதன்படி 2 நிமிடங்கள் அல்ல, 2 மாதங்களும் அல்ல, 2 வருடங்களுக்கு சமமானது. சங்கம யுகத்தின் சமயத்திற்கு இந்த அளவிற்கு மகத்துவம் உள்ளது. அனைத்து சக்திகளினுடைய, அனைத்து குணங்களினுடைய, பரமாத்ம அன்பினுடைய
பிராமண பரிவாரத்தின் அன்பினுடைய மற்றும் கல்பத்திற்கு முன்பாக யார் ஈஸ்வரிய உரிமைகளை பெற்றிருந்தார்களோ இந்த அனைத்து பிராப்திகளும் இந்த சிறிய யுகத்தில் கிடைக்கின்றன. மேலும் வேறு எந்த யுகத்திலும் இந்த அனைத்து பிராப்திகளும் கிடைப்பது இல்லை. ராஜ்ய பாக்கியம் இருக்கும், உங்கள் அனைவருக்கும் ராஜ்யம் இருக்கும், சுகம் அமைதி அனைத்தும் இருக்கும். ஆனால் பரமாத்ம சந்திப்பினுடைய அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனைத்து பிராமண பரிவாரத்தின் அன்பினுடைய முதல் இடை இறுதி காலத்தை பற்றிய ஞானத்தின் பாக்கியம் இப்பொழுது சங்கம யுகத்தில்தான் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு கல்பமும் கிடைத்து கொண்டே இருக்கும் பொக்கிஷங்கள் எந்த அளவிற்கு சேமிப்பாகி இருக்கின்றன என்பதை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகத்தில் பார்க்கின்றார்கள். பொக்கிஷங்கள் கிடைத்துவிட்டன, ஆனால் ஒவ்வொருவரும் எந்த அளவு சேமிப்பு கணக்கை அதிகரித்து உள்ளீர்கள் அது ஒவ்வொருவருடைய முகத்தில் நடத்தையில் தென்படுகிறது. மற்றும் நீங்கள் அனைவரும் கூட நான் எந்த அளவிற்கு சேமிப்பு செய்து இருக்கிறேன் என்பதை தனக்குத்தானே அறிந்துள்ளீர்கள். பொக்கிஷங்கள் கிடைத்துவிட்டன, ஆனால் இந்த சமயம் வர்ணனை மட்டும் செய்வதற்கானது அல்ல, ஆனால் உங்கள் முகம் மற்றும் நடத்தையானது. இந்த ஆத்மாக்கள் விசேஷமானவர்கள், விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் பரமாத்மாவிற்கு அன்பானவர்களாக உள்ளனர் என்ற வெளிப்படையான அனுபவம் செய்விக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பாப்தாதாவின் உள்ளத்தின் விருப்பம். ஏனென்றால் எதிர்காலத்தில் காலம் மாறும் பொழுது வர்ணனை செய்வது மட்டும் உங்களுடைய சேவை அல்ல. சமயம் நாசுக்காக இருப்பதனால் அவ்வளவு சமயத்தை எவராலும் ஒதுக்க முடியாது. ஆனால் பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் உங்களுடைய முகத்தின் மூலம் நடத்தை மூலம் உங்களுடைய அலௌகீக தன்மையானது தூரத்திலிருந்தே காட்சியாக கிடைக்கும். ஆகவே தன்னுடைய இப்பேற்பட்ட முயற்சியை இப்பொழுது பிரத்யக்ஷம் செய்யுங்கள். எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? குழுவிற்கு மத்தியில் இருந்தார், ஆனாலும் தூரத்தில் இருந்தே அவரது தனித்தன்மை ஜொலிப்பின் அனுபவம் ஏற்பட்டது. அதுபோன்றே இப்பொழுது இரட்டை அயல் நாட்டினர் விசேஷமாக இரட்டை முயற்சி செய்யுங்கள். பாப்தாதா இரட்டை முயற்சியாளர் என்று கூறுகின்றார்கள். குறிப்பாக இன்று பாப்தாதா இரட்டை அயல் நாட்டினர் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். வளர்ச்சிக்கான முயற்சி நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் மூலம் பாலனை கூட அனைவருக்கும் மிக நன்றாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் அனைத்து ஆத்மாக்களும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய குழுவின் சந்திப்பை மதுவனத்தில் விசேஷமாக செய்கிறார்கள் என்ற அனைவருடைய இந்த ஒரு விஷயமானது பாப்தாதாவிற்கு மிகவும் பிடிக்கிறது. ஏனென்றால் மதுவனத்தின் வாயுமண்டலம் புத்துணர்வு பெறுவதில் மிகவும் உதவி அளிக்கிறது மற்றும் ஒரே பொறுப்புதான் உள்ளது, சுய மாற்றம், மனதின் சேவை. ஒருவருக்கு ஒருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. எனவே பாப்தாதா இந்த விஷயத்திற்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். இப்பொழுது அவரவர் இடத்திற்கு சென்று ஏதாவது அதிசயம் செய்ய வேண்டும். தந்தையின் அன்புக்குரியதான விடுபட்ட தன்மையை கொஞ்சம் நடைமுறையில் அனுபவம் செய்விக்க வேண்டும். அதன் மூலம் மதுவனத்தின் புத்துணர்வின் சகயோகத்தை அங்கேயும் கூட அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனவே இன்று விசேஷமாக இரட்டை முயற்சியாளர் குழுவிற்கான சந்திப்பு ஆகும். மற்றும் பாருங்கள், உங்கள் அனைவரின் மீதும் இந்திய குழந்தைகளுக்கு அந்த அளவிற்கு அன்பு உள்ளது. ஆகையால் முதல் வாய்ப்பை உங்களுக்கு தான் வழங்குகிறார்கள். எனவே முதல் வாய்ப்பிற்கான ரிசல்ட் முதல் நம்பர் பெற வேண்டும். நன்றாக உள்ளது. இரட்டை வெளிநாட்டினர் அல்லது இரட்டை முயற்சியாளர் குழந்தைகள் தந்தையினுடைய ஒரு விசேஷமான பட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை பாப்தாதா முன்பே கூறியுள்ளார்.
வெளிநாட்டில் பெரும்பான்மையாக தந்தையின் குழந்தைகளை உருவாக்கி அவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையும் உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஆகையால் ஈடுபாட்டுடன் யார் நாலாபுறங்களிலும் உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த உழைப்பின் மூலம் தந்தையின் உலக நன்மைக்கான காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா குழந்தையே ஆஹா என்ற வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். இப்பொழுதும் கூட எவ்வாறு பாரதத்தில் ஒவ்வொரு மூலையிலும் செய்தி கொடுப்பதற்கான சேவை நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல மீதம் இருக்கும் தேசங்களில் செய்தி கொடுத்துவிட வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் உள்ளது. ஏனென்றால் சமயத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. திடீரென்று என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை பாப்தாதா முன்னதாகவே கூறியுள்ளார்கள். ஆகையால் செய்தியை கொடுக்க வேண்டும் மற்றும் தன்னுடைய முன்னேற்றத்தை அவ்வப்பொழுது அல்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். உண்மையில் பிராமணர்களின் அகராதியில் அவ்வப்பொழுது என்ற வார்த்தை அழகு அல்ல என்று பாப்தாதா கூறியும் இருக்கிறார்கள். இந்த தருணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் செய்துவிட்டீர்கள். பார்க்கலாம், செய்யலாம், இந்த லாம் என்ற வார்த்தை கூடாது. உங்களுடைய மம்மா கூட இதே லட்சியத்தை வைத்தார்கள் மற்றும் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்தினார்கள். இரட்டை முயற்சியாளர் குழந்தைகள் இப்பொழுதே செய்யக்கூடியவர்களா அல்லது அவ்வப்பொழுது செய்யக்கூடியவர்களா, இப்பொழுதே செய்து காட்டக்கூடியவர்கள் என்று யார் புரிந்து இருக்கின்றீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும். செய்யலாம் என்பது அல்ல, செய்தே ஆக வேண்டும். நினைவு வைக்க வேண்டும். தனக்குத்தானே தன்னுடைய சார்ட்டை வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு இரவும் பாப்தாதாவிற்கு தன்னுடைய முழு நாளின் சார்ட்டை கூறிய பிறகு தன்னுடைய புத்தியை காலி செய்துவிட்டு உறங்குவதால் உங்களுக்கு உறக்கம் கூட நன்றாக வரும். மேலும் கூடவே அன்றைய நாளின் நடவடிக்கைகளை கூறுவதால் நாம் பாபாவிடம் நம்முடையதை கூறியிருக்கிறோம் என்பது அடுத்த நாளும் நினைவில் இருக்கிறது. ஆகவே அந்த நினைவு உதவியை அளிக்கிறது என்பதை பாப்தாதா முன்பே கூறியுள்ளார்கள். பிறகு தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டியது இருக்காது. கொடுத்து விட்டீர்கள் அல்லவா மற்றும் மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் தர்மராஜபுரியிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். இப்பொழுது அடுத்த வருடம் அதை எவரும் பார்த்தது இல்லை. ஆனால் இப்பொழுது லட்சியம் வைத்திடுங்கள். வருடத்தை விடுங்கள். குறைந்ததிலும் குறைவான சமயத்தில் முகம் வெளிப்படுத்த வேண்டும், நடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எது தந்தைக்கு உள்ளதோ அதை வெகு விரைவாக நடைமுறையில் செய்து காட்டுங்கள். தைரியம் உள்ளது என்றால் கையை உயர்த்துங்கள். தைரியம் உள்ளதா? நல்லது, வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஊக்கம் உற்சாகத்தை இந்த தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விமானத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் குறைத்து விட வேண்டாம், அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். திட சங்கல்பம் என்ற சாவி பாப்தாதா என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அதை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க வேண்டும். செய்தே ஆக வேண்டும். இந்த தருணமே செய்து ஆக வேண்டும். லாம் என்பது கூடாது. அந்த சமயம் இப்பொழுது கடந்துவிட்டது. நடந்துவிடும் என்பது அல்ல, நடந்தே தீர வேண்டும். பாப்தாதா இரட்டை முயற்சியாளர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்து இருக்கிறார்களோ அதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். மற்றபடி பாப்தாதா முடிவை கேட்டார்கள். பாப்தாதா சேவைக்கான திட்டம் என்ன கொடுத்தார்களோ அதில் பாரதத்தினரும் குறைவாக செய்யவில்லை மற்றும் வெளிநாட்டினரும் குறைவாக செய்யவில்லை. இந்த வரதானத்தை பெரும்பான்மையான இடங்களில் ஊக்கம் உற்சாகத்துடன் செய்துள்ளார்கள் மற்றும்
மற்றும் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் முடிவு வந்து கொண்டிருக்கிறது. எனவே பாப்தாதா பாரத குழந்தைகளுக்கு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு நடைமுறையில் கொண்டு வருவதற்கான வாழ்த்துக்களை கோடி மடங்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வருடத்தில் விசேஷமாக எந்த ஒரு விஷயத்தை நடைமுறையில் செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய முகத்தில் ஜொலிப்பு தென்பட வேண்டும் என்பதை கூறிவிட்டார்கள். பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாக வேண்டும், தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்க வேண்டும். எந்த சிந்தனையிலோ எந்த குழப்பத்திலோ இருக்கக்கூடாது. இப்பொழுது 2 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். வெளியேறிவிடு என்று மாயைக்கு எச்சரிக்கை விடுங்கள் மற்றும் தன்னை விருந்தினர் மாளிகையில் இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கிறார்கள். இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல, விருந்தினர் மாளிகை ஆகும். இப்பொழுதோ வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும். வீட்டின் காட்சிகள் மனதில் புத்தியில் தென்பட வேண்டும். வீடு வந்துவிட்டது என்று தானாகவே தோன்ற வேண்டும். உங்களுடைய பாடல் ஒன்று உள்ளது. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த அலை ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அது பாரதமோ அல்லது வெளிநாடோ. இப்பொழுது இந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி காண்பியுங்கள். எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வர வேண்டும். விருந்தினர் மாளிகையில் உள்ளம் ஈடுபடாது. செல்ல வேண்டும் என்பது நினைவில் இருக்கும். எந்தவித மனதின் எண்ணங்களையும் குழுவாக இருக்கும் பொழுது தங்களுக்குள் வரக்கூடிய மாயையின் தடைகளையும் எல்லையற்ற வைராகியமானது முற்றிலுமாக முடிவடைய செய்துவிடும். இந்த மாயையின் புயல் உங்களுக்கு பரிசாக ஆகிவிடும். இங்கே சிறிய பெரிய பரீட்சை என்ன வருகிறதோ அது பரீட்சையாக தோன்றாது, ஆனால் ஒரு அனுபவத்தை அதிகரிப்பதற்கான லிஃப்டாக தோன்றும். கிஃப்ட் மற்றும் லிஃப்ட் புரிந்ததா? இப்பொழுது எல்லையற்ற வைராகியம் உடையவராக ஆவதற்கான லட்சியத்தை வைத்திடுங்கள் மற்றும் தைரியம், ஊக்கம், உற்சாகத்தின் இறக்கைகள் மூலம் பறந்து கொண்டே இருங்கள் மற்றும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது பறப்பதற்கான சமயம். உங்களுடைய இறக்கை பலவீனமானதாக ஆகாமல் இருக்கின்றதா என்பதை எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். பாப்தாதா இரட்டை வெளிநாட்டினர் அதிகரித்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது என்ன பார்க்க விரும்புகிறார்கள்? ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக முழுமையாக நிறைந்தவராக ஆக வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராக மற்றும் ஸ்ரீமத் ஒவ்வொன்றும் என்ன கிடைத்து கொண்டு இருக்கிறதோ அதில் முழுமையாக ஆக வேண்டும். இது விருப்பம் உள்ளது என்றால் கைத்தட்டுங்கள். நல்லது. இங்கே கைத்தட்டியதை ஒவ்வொரு நாளும் நினைவு செய்ய வேண்டும். தனக்குத்தானே மனதில் தட்ட வேண்டும், வெளியில் அல்ல. மனதில் தட்ட வேண்டும். இது வீட்டுப்பாடம் ஆகும். நல்லது. 90 நாடுகளில் இருந்து 2300 சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். 5 கண்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை தனித்தனியான குழுவில் நிற்க வைத்தார்கள். அமெரிக்கா, கனடா, கரீபியன் நாட்டின் சகோதர சகோதரிகள். ஆஸ்திரேலியா, 2வது ஆஸ்திரேலியா, ஆசியா, நியூசிலாந்து, ஃபிஜி. 3வது ஐரோப்பா, யூகே, மத்திய கிழக்கு நாடுகள். 4வது ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ். 5வது ரஷ்யா, CIS, பாலிட்டிக் நாடுகள். அனைவரும் முன்னேறி செல்வதற்கான சங்கல்பம் செய்திருக்கின்றீர்கள் மற்றும் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடலும் செய்திருக்கிறீர்கள். பாப் தாதாவிடம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது எவரடி குழுவை உருவாக்குங்கள். எந்தெந்த நாடுகளிலிருந்து எவ்வளவு பேர் வந்து இருந்தாலும் கூட அந்த நாடுகளுக்கு பாப்தாதா பரிசு வழங்குவார்கள். என்ன பரிசு கொடுப்பார்கள் என்பதை அந்த சமயம் பார்ப்பீர்கள். ஆனால் முதல் எண்ணில் வரும் எந்த குழுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பார்கள் என்பதை
ஒவ்வொரு ஏரியாவின் இரட்டை முயற்சியாளர் குழந்தைகளின் குழுவிற்கு பாப் தாதா கூறுகின்றார்கள், ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் அங்கே எத்தனை சேவை கேந்திரங்கள் இருக்கின்றனவோ, அது அமெரிக்காவோ அமெரிக்காவின் தொடர்பில் உள்ள எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து நாடுகளும் இங்கே அனைவரும் தடையற்றவர்களாக இருப்போம், தயாராக இருப்போம், மாயையை வென்றவராக இருப்போம், சிநேகி மற்றும் சேவையில் சகயோகியாக இருப்போம் என்று தங்களுக்குள் ஆலோசனை செய்து நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும். யார் முதல் எண்ணில் வருவார்களோ அவர்களுக்கு பாப்தாதா பரிசு வழங்குவார்கள். 1 அல்ல, 3 பேருக்கு வழங்குவார்கள். 1, 2, 3 நம்பர் பொதுவாக ஒருவருக்கு தான் வழங்கப்படுகிறது. ஆனால் இரட்டை முயற்சியாளர்கள் அல்லவா, எனவே 3 வாய்ப்புகள் வழங்குவோம். விருப்பமா? ஆம். கை அசைத்திடுங்கள். விருப்பமா? எவ்வளவு சமயம் வேண்டும்? அதை ஆசிரியர்கள் கூறுங்கள். பரிசு பெறுவதற்கு எவ்வளவு சமயம் தேவை? கூறுங்கள். அனைத்து நாடுகளின் ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். சரியா? தயாராகி விடுவீர்கள் தானே? பிறகு பாப்தாதா பரிசு கொடுப்பார்கள். மிகவும் நல்லது, இதற்காக கைத்தட்டுங்கள். நல்லது. பாரதத்திற்கான முறையும் வரும். இப்பொழுதோ உங்களுக்கான டர்ன் ஆகும். ஆஹா, தீவிர முயற்சியாளர் குழந்தைகளே, ஆஹா என்று பாப்தாதா கூட மகிழ்ச்சி அடைகிறார்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள தீவிர முயற்சியாளர்கள் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்துடன் பறக்கக்கூடிய நடப்பவர்கள் அல்ல, பறக்கக்கூடியவர்கள். நாலாபுறங்களிலும் உள்ள தந்தைக்கு சமமாக முழுமையாக மற்றும் நிறைந்தவராக கூடிய பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி, எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்த ரூபத்தின் அனுபவம் மற்றும் சகயோகத்தை பெறக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு தேடி கண்டெடுக்கப்பட்ட அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிகளுடன் தந்தையின் கூடவே உங்கள் அனைவருடைய சகயோகம் இருந்திருக்கிறது அல்லவா? குழந்தைகள் மற்றும் தந்தை ஆகிய இருவரின் சகயோகத்தினால் யக்ஞம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் நிமித்தமானவர்கள் அல்லவா? சாக்காரத்தில் ஒருவர் கூறினார், மற்றவர் செய்தார். ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாகி பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபா பறப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்களும் கூடவேதான் இருக்கிறார்கள். நிமித்தமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒன்றாக தெரிய வேண்டும் என்பதுதான் பாப்தாதாவின் சுபமான விருப்பமாக உள்ளது. வெவ்வேறானவர்களாக தெரியக்கூடாது, ஒன்றாக தெரிய வேண்டும். ஒருவர் கூறினார், மற்றவர் தனது கருத்தை கூறினார், அவர்கள் ஒன்றாகி விட்டனர். ஆகையினாலேயே யக்ஞம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருடைய ஒற்றுமையினால்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் சங்கல்பத்தில் கருத்துகளில் ஒன்றாக இருந்து மென்மேலும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் அனைவரின் மீதும் பார்வை உள்ளது. நல்லது. வரதானம். தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலமாக சுத்தமான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக. விளக்கம். யார் எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு வாயுமண்டலத்திலும் அதிர்வலைகளிலும் நிலை குலைய முடியாது. விருத்தியினாலேயே வாயுமண்டலம் உருவாகிறது. ஆக உங்களுடைய உள்ளுணர்வு சிரேஷ்டமானதாக இருக்கிறது என்றால் வாயுமண்டலம் சுத்தமானதாக ஆகிவிடும். என்ன செய்வது? வாயுமண்டலமே அப்படிப்பட்டதாக உள்ளது. வாயுமண்டலத்தின் காரணமாக என்னுடைய உள்ளுணர்வு நிலை குலைந்து விட்டது என்று சிலர் வர்ணனை செய்கிறார்கள் என்றால், அந்த சமயம் சக்திசாலியான ஆத்மாவிற்கு பதிலாக பலவீனமான ஆத்மாவாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் விரதத்தின் நினைவினால் உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்கிவிட்டால் சக்திசாலியானதாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். குணமூர்த்தியாகி அனைவரையும் குணமூர்த்தியாக ஆக்குவதுதான் மகாதானி ஆவது ஆகும்.
அவ்யக்த சமிஞ்சை நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி எப்பொழுதும் பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்கள். தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவருக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அன்பான ஆத்மாவின் மீது ஒரு பொழுதும் அனுமானம் எழாது. அவரது அன்பு நிறைந்த வார்த்தை சாதாரணமானதாக இருந்தாலும் ஃபீல் ஆகாது. அவர்களுடைய இலகுவான பேச்சு கூட இவர்கள் அவசியமாக ஏதாவது ஒரு காரணத்துடன் சொல்லியிருப்பார்கள் என்று தோன்றும். காரணமற்றதாக வீணானதாக தோன்றாது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை அவசியம் இருக்கும். ஆகையால் பிராமண பரிவாரத்தில் ஒருவர் மற்றவர் மீது அன்பு மற்றும் நம்பிக்கை வைத்து முழுமையான நம்பிக்கை புத்தி உடையவர் ஆகுங்கள். அப்பொழுதுதான் பிரம்மா பாபாவின் ஆசைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும். ஓம் சாந்தி.